வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் போகிறோம்னா, இந்த சாமியை நீங்கள் எங்கே இருந்து நினச்சாலும் அங்கேயே வந்து உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு துடியான சாமி கோயிலுக்கு தான் இன்றைக்கி உங்களை டிவோஷனல் டூர் கூட்டு போகிறேன். வாங்க போகலாம். இந்த சாமியை பற்றி சொல்லணும்னா, மதுரை மாநகரோட எல்லச்சாமின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மதுரை மக்களோட குலசாமின்னு சொல்லலாம். இங்கே உள்ள மக்கள் பாண்டி சாமின்னு சொல்கிறத விட பாண்டி ஐயான்னு உரிமையாக கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட பாண்டி ஐயாவை நீங்கள் மனசார நினச்சி உங்கள் வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேற்றி தருவார்ன்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு சாட்சி இங்கே வரும் பக்தர்களோட கூட்டம். இன்னும் பல சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்குது. அதை அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நாடோடி கூட்டம் மதுரைக்கு வந்திருக்கு. அந்த கூட்டத்தில் வயதான பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பேர் வள்ளியம்மை. அவங்க கனவுல தாடி வைத்த அதே மாதிரி தலைப்பாகையும் கெட்டின ஒருத்தவர் தோன்றியிருக்காரு. அவர் அந்த காட்டில் இருந்த ஒரு இடத்தை கனவில் காட்டி தான் அந்த இடத்தில் புதையுண்டு கிடப்பதாகவும் தன்னை வெளியே எடுத்து வணங்குமாறும் கூறியிருக்காரு அந்த பாட்டிட்ட. அப்படி புதையுண்ட என்னை எடுத்து வணங்கினால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் செல்ல வேண்டாம் எனவும் உங்களை நானே பாதுகாப்பேன் என்று அந்த பாட்டியோட கனவுல வந்தவர் சொல்றாரு. இந்த கனவை அந்த பாட்டி அவங்க கூட்டத்தில் போய் சொல்றாங்க. உடனே அவங்க போய் அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அந்த இடத்த தோண்டும் போது முறுக்கு மீசை வச்சிருக்கிற ஒரு மனிதர் சிலை அங்கே கிடைக்கிது. அந்த சிலையை பார்க்க மக்கள் கூட்டம் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு முனிவரும் வந்திருக்காரு. அவர் அந்த சிலையையும் அந்த இடத்தையும் பார்த்துட்டு, இந்த இடத்துல தான் கண்ணகி எரித்த மதுரை இருந்தது எனவும் இந்த இடம்தான் நெடுஞ்செழியன் இருந்த இடம் அப்படின்னு அந்த முனிவர் சொல்றார். அதன் பின் வருத்தத்தினால் மரணம் அடைந்த நெடுஞ்செழியன் மதுரையில் மீண்டும் பிறந்தான். அவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்ள அவனுக்கு அவர் முக்தியும் கொடுத்தார். அந்த சிலை முக்தி பெற்ற நெடுஞ்செழியனின் சிலையே என்றார் அந்த முனிவர். அந்த முனிவர் சொன்னதை மக்கள் நம்பல. உடனே அந்த முனிவர்கிட்ட சில கேள்வி கேட்கலான்னு மக்கள் பார்த்தபோது அந்த முனிவர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டார். உடனே மக்கள் அந்த இடத்த சுற்றி தோண்டி பார்க்குறாங்க. அங்கே எரிஞ்சு போன நிலையில பல சிலைகள் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சோன்னு தான் நம்புறாங்க இந்த சிலை பாண்டிய மன்னனோட சிலை தான்னு. உடனே மக்கள் அங்கு கோயில் அமைத்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து தொட்டில் கட்டினா நிச்சயம் நிறைவேறுன்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. வேறு ஒரு டிவோஷனல் டூரில் பார்க்கலாம். நன்றி.